சினிமாவில் நடிகைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஏமா கமிட்டி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. ஆமா சார், அது உண்மைதான் சார். தமிழ் சினிமாலையுமே அந்த பிரச்சனை இருக்கு, யாரும் வெளிப்படையா இங்க பேச மாட்டாங்க. அதுக்கு காரணம் பாதிக்கப்பட்டவங்களும் அதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க, அவங்களோட சம்மந்தத்தோட தான் நிறைய தப்புகள் நடக்குது. நான் வந்து பெருசா இந்த சினிமா மக்களோட இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க கூட எனக்கு நட்பு இல்லை சார். ஸோ என்னோட ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங், என்னோட ஸ்டைல் ஆஃப் மூவி மேக்கிங்கே வேற. நான் ஒரு ஐலாண்ட் மாதிரி தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நான் செவி வழியாக கேட்ட செய்திகள் நிறைய வந்து என்னை மீட் பண்ணுற ஆர்டிஸ்ட் வந்து நிறைய புலம்பியிருக்காங்க, நிறைய பிரச்சனைகளை சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அவங்க தான் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது, ஆதாரம் இல்லை. ஆனால் இங்கே அந்த பிரச்சனைகள் இருக்குது, பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஆண்களுக்குமே இங்கே சினிமாவில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நிறைய எப்படி பெண்கள் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறாங்களோ அது மாதிரி நிறைய ஆண்கள் வந்து பணம் கொடுத்து நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி நிறைய பேர் பொருளை இழந்திருக்காங்க, பணத்தை இழந்திருக்காங்க, வாழ்க்கையை இழந்திருக்காங்க. ஸோ சினிமான்றது ஒரு மிகப்பெரிய மாய வலை தான். அதுல சிக்கி ஜெயிச்சவங்களை விட தோத்தவங்களும் வாழ்க்கை இழந்தவங்களும் அதிகம். அது மலையாள இண்டஸ்ட்ரியுமே தமிழ் இண்டஸ்ட்ரியுமே நிறைய பிரச்சனைகள் இருக்குதான் சார், உண்மைதான் இருக்கிறது, இல்லைன்னு சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. முன்னணி நடிகர்கள் பத்தி இதை பத்தி எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கும் டைவர்ஸ் அந்த மாதிரியான இஷ்யூஸ்க்கு போயிட்டு இருக்கு. அவங்க மனைவிகள் வந்து சினிமாவில் சம்பந்தப்பட்ட அவங்க பர்சனல் இஷ்யூஸ் வேணாம் சார், டைவர்ஸ் பத்தி எல்லாம் பேச வேணாம். அவங்க எல்லாரும் மனுஷன், உங்களுக்கு இருக்கும் எனக்கு இருக்கும், அதெல்லாம் பேச வேணாம். இது பொதுவான கருத்து, பொதுவான விஷயம். ஏன்னா நான் சினிமாலேயே நிறைய பெண்களுக்கு சப்போர்ட்டா நிறைய விஷயம் பேசுறதால இதை பத்தி பேசுறதுல ஒன்றும் எனக்கு பயமோ அச்சமோலாம் இல்லை. நான் ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை சொன்ன அதுக்கு ஆதாரம் இல்லை. எனக்கு சொன்னவங்க அதை வெளியே சொல்லலாமான்ற அனுமதி எனக்கு கொடுக்கல, ஸோ பேச முடியாது. ஆனால் சினிமாவில் மலையாள இண்டஸ்ட்ரியில் இருக்க மாதிரியான பிரச்சனைகள் தமிழ் சினிமாவில் நிறைய உண்டு, கொஞ்சம்லாம் இல்லை, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒரு இயக்குனர் பொது மேடையில பேசும்போது இந்த சென்னை எங்குது அப்படின்னு சொல்லிருந்தாரு. அதுக்கு நான் ட்வீட் போட்டிருந்தேன் சார். சென்னை யாருன்னு நீங்க தேடி போனீங்கன்னா சென்னை வந்து மீனவர்கள் மக்களுக்கானதாக தான் இருக்கும். ஏன்னா சென்னையை உருவாக்க கடலோரத்தில் இருக்க மீனவ மக்கள் பட்ட கஷ்டம் தான் மிகப்பெரிய கஷ்டம். சென்னையில் ஹார்பர் உருவாகலன்னா சென்னை உருவாயிருக்காது. நான் ராயபுரத்தில் பிறந்ததால அது எனக்கு தெரியும். ஆனால் அவங்க சைட்லேருந்து யாரும் இன்னும் சினிமா துறையில் பெருசாக வளர்றதெல்லாம் அவங்க சைடில் குரல் கொடுக்க ஆள் இல்லை. சொல்லணும்னா அவங்க தான் அதை சொல்லணும், மற்ற யாரும் அதை சொல்ல முடியாது. சென்னை அனைவருக்குமானது தான். இப்போ கோட் படம் பார்த்து ரிவ்யூ கொடுத்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கோட் படம் வெங்கட் பிரபு சார் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அதில் அந்த விஜய் சாரோட இந்த ஃபாதர் கேரக்டர், ரொம்ப மெச்சூர்டான கேரக்டர் வந்து ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. அது இன்னும் கொஞ்சம் நேரம் கூட அந்த கேரக்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம். அந்த டிஏஜிங் பண்ண கேரக்டரை விட எனக்கு அந்த விஜய் சாரோட ஃபாதர் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்ல படம் கோட்டு. அதுதான் நான் கூட வெங்கட் பிரபு சார் கேள்வி கேட்டிருந்தேன் ட்விட்டர்ல. வெங்கட் பிரபு சார் இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, தலைனா அது சினிமால அஜித் சார் தான், கிரிக்கெட்ல தான் தோனி, தலைனா இந்திய சினிமா முழுக்கவே அஜித் சார் பேர் தான் அப்படின்னு சொல்லி ஓப்பனா வெங்கட் பிரபு சார் சொன்னதோட அந்த சர்ச்சை முடிஞ்சிச்சு. அந்த நடிகை பேசினது அவங்களோட அறியாமை, அவ்வளவுதான். விஜயகாந்த் சார் ஏஐல வந்திருந்தாரு, அது எப்படி இருந்தது உங்களுக்கு? யாரா ஏஐல ஏத்துனாருன்னா நீங்க யாரை நினைக்கிறீங்க? விஜயகாந்த் சார் ஏஐல ஃபர்ஸ்ட் அவரோட இன்ட்ரடக்ஷன் பாக்குறப்ப பிடிக்கல சார். ஆனா போக போக விஜய் சாரோட பாணியில விஜயகாந்த் சாரோட ஃபேஸ் பாக்குறப்ப புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து பார்க்க தான் விஜயகாந்த் சாரோட ரொம்ப யங்கர் வெர்ஷனை காட்டியிருக்காங்க. இந்த தலைமுறையில் இருக்க நிறைய பேர் விஜயகாந்த் சாரோட யங்கர் வெர்ஷன் தெரியாது. அதனால முதல்ல நிறைய கிரிட்டிக் வந்தது. ஆனா நீங்க படமா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த கேரக்டர் பாக்குறப்ப உங்களுக்கு பிடிச்சிரும். எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் கிளான்ஸ்ல வந்து திருப்தியா இல்லை சார். அந்த போக போக அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. விஜயகாந்த் சாருக்கு மிகப்பெரிய ஒரு ஹானராகவும் இருந்தது. எனக்கு அந்த மாதிரி ஒரு ஏஐ உருவாக்கணும் அப்படின்னா நான் சிவாஜி சாரை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். சிவாஜி கணேசன் சாரை வந்து மொத்த சினிமாவுமே இப்போ மிஸ் பண்ணுது. அந்த மாதிரி ஒரு ஆக்டர் இல்லை. தேவர் மகன் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ண இன்னைக்கு வந்து ஒரு நடிகர் இல்லை. இருக்காங்க, அவங்க வந்து கேட்குற சம்பளம்லாம் மலை மாதிரி இருக்கு, பெரிய சம்பளமா இருக்கு. 1-2 ஆர்டிஸ்ட் தான் இருக்காங்க. இந்த டைம்ல நான் சிவாஜி சாரை தான் மிஸ் பண்றேன். அரசியல் வருகை பத்தி அவரு யாரு சார் வேணாம் சொல்லுவாங்க? நல்ல விஷயம் தான். தமிழ்நாட்டுக்கு ஒரு புது தலைவர், இளைஞர்களுக்கு பிடிச்ச ஒரு தலைவர் உருவாகிறது நல்ல விஷயம் தான். விஜய் சாரும் அதே ரூட்லயே போறாரு, தப்பான ரூட்ல போறாரோன்னு வருத்தமா இருக்கு. இந்த 2-3 நாளா அவர் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் சொல்லாதது, ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்துக்கள் சொன்னது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. விஜய் சாரை வந்து அரசியல் வரணும்னே வார்ம் வெல்கம் தான். விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் ஏன் சார் இவ்வளவு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு? வேற எத்தனையோ பண்டிகைகள் இருக்கு, அதை மட்டும் மார்க் பண்ண காரணம் என்ன? பயம்தான் சார். விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா இந்துக்கள் பண்டிகை ஆயிடுது. நீங்க இந்துக்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவை ஆளக்கூடிய பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு தோரணை நீங்க எல்லாம் உருவாக்கி விட்டுறீங்க. அதனாலே நிறைய பேர் இந்துக்கள்ல இருக்கவங்க விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்ல பயப்படுறாங்க.
நீங்க கொஞ்சம் அதை சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா நிச்சயமா எல்லாரும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க நம்புறேன். விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்துக்கள் சொல்றது வேற, நீங்க பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றது வேற. ரெண்டுத்தையும் ஒண்ணா பாக்குற மனநிலை தயவு சேர்ந்து விடுங்க. அப்பதான் இன்னும் ஓப்பனா நிறைய பேர் வந்து வெளிப்படையா வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க.